அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த நிர்வாகங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கட்டும் வரை. இப்போ பாரத் இந்து முன்னணியினர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி இதற்காக ஒரு மனு கொடுக்காத வரை இந்த விஷயமே இன்னைக்கு வெளியில் எங்குமே தெரிந்திருக்காது. இப்போ புதிய இமாமை நியமிச்சிருக்கார். புதிய இமாம் யார்? அவருடைய பையன். அப்போ இது ஒரு பரம்பரையாக இப்போ வாரிசாக வருதா இல்லையா? ஆனால் இன்றைக்கி கெஜ்ரிவால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஏன் அப்படியே அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரா? எந்த விதமான எப்படி வேணால் தேச துரோக விஷயங்களை செய்யலாம் என்கிற போர்வையில் இன்றைக்கி இது போன்ற பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேற்று மதத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை மதக்கடமையாக கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் சட்டவிரோத மசூதி, நடவடிக்கை எடுக்க மறுக்கும் நிர்வாகம். தன் மகனை புதிய இமாமாக முடிசூட்டிய தில்லி ஜிம்மா மஸ்ஜித் சாகி இமாம். பாஜக குறித்து அவதூறு பதிவு, நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட அரவிந்த் கெஜ்ரிவால். பிரிவினைவாதத்தை தூண்டும் இங்கிலாந்து பத்திரிகையாளருக்கு அழைப்பு விடுத்த சித்தராமையா, திருப்பி அனுப்பிய மத்திய அரசு. மேற்கு வங்கத்தில் இஸ்லாமிய மத சடங்கன்று 5 கோவில்கள் இடிப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். ஒரு மருத்துவமனை அருகில் கிட்டத்தட்ட எந்த வாகனமும் ஒளிபெருக்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாகன ஒலிப்பான் மற்றும் பக்கத்தில் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதியே உண்டு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ரொம்ப நீண்ட காலமாக தர்கா ஒன்று இருக்குது. இந்த தர்காவுக்கு பக்கத்தில் என்ன இருக்காங்க, இப்போ புதுசாக ஒரு சட்டவிரோதமாக ஒரு மசூதி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மசூதியை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 100 பேர் வெளியாட்களை அவங்களுக்கு உள்ள இது பண்ணியிருக்காங்க. இதனாலவே அங்கே ஒரு மருத்துவமனைக்கு வரவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படுவதாகவும் பாரத் இந்து முன்னணி புகார் தெரிவிக்கிறாங்க. மேலும் அவங்க போரில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மசூதி முதல் தலைமை 2ஆம் தலைமை கட்டிட்டு இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா, தொழுகைகள் நேரத்தில் ஒளிபெருக்கி பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே மருத்துவமனையில் எந்த ஒரு சத்தமும் ஏற்பட ஒளி மாசு இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதியை ஏற்கப்படும் போது அவங்க ஒளிபெருக்கி பயன்படுத்த மேலும் நோயாளிக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருப்பதாகவும், இது தொடர்பாக அவங்க மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உங்கள்கிட்ட புகார் மனு கொடுத்தாங்க. இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாங்கள் அந்த மசூதியை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லேண்ட் ஜிகாத் இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட செய்திகள் சிந்தனைகளில் பண்ணும்பொழுது எப்படி கபர்ஸ்தானிற்காக இந்து மயானங்களை இவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்தோம். அதே போல் இப்போ பாருங்கள், ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே ஒரு சட்டவிரோத மசூதியை கொண்டு வருகிறார்கள் என்றால் எப்படி இவர்கள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே அங்கே ஒரு பழமையான தர்கா இருக்கிறது. அதை இவ்வளோ நாள் அங்கே உள்ளே இருந்திருக்கிறது. அதை யாரும் எதுவும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ அந்த ஸ்டான்லி மருத்துவமனை இப்போ புனரமைக்கப்படும் பொழுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இடங்களை இவர்கள் ஆக்கிரமித்து அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் கூடிய ஒரு தளத்தை கட்டி அதில் இப்போ மசூதியாக மாற்றி அதில் தொழுகைகள் நடத்துகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் பாரத் இந்து முன்னணியர் சொல்லக்கூடிய புகார் இன்னும் என்னவென்றால், அந்த இடத்துல இவங்க அதாவது இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய நோயாளிகள், அப்புறம் நோயாளிகள் உள்ள அட்மிட் பண்ணியிருக்கிறவங்கள பார்க்க வரக்கூடிய விசிட்டர்ஸ், அவங்கெல்லாம் நிறுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியில் கொண்டு போய் வாகனங்களை இவர்கள் நிறுத்த அனுமதிப்பதில்லை. அப்படி ஏன் இப்படி விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ ஊழியர்களோ அங்கே இருக்கிறவர்களோ போய் கேட்டால் அவர்களையும் இவர்கள் விரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட அவர்கள் வைக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியாக ஒரு இடத்தை நீங்கள் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சுட்டு இது ஏற்கனவே பலமுறை இதற்காக புகார் கொடுத்தும் கூட இதன் பேரில் இது வரைக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, முன்னாடி தர்கா மட்டும் இருக்குது. அப்போ அந்த தர்காவோட இப்போ ஒட்டி இப்போ இவங்க ஒரு மசூதியும் கட்டுகிறாங்கன்னா, இதை நம்ம ஊர்லேருந்து ஒட்டகத்தை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க.
ஒட்டகத்துக்கு வந்து துணையறதுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்றைக்கி இவங்களுக்கு தர்காவுக்கு மட்டும் இருந்த இடத்துல இப்போ இவர்களாகவே ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அதுக்குள்ளாகவே இவ்வளோ பெரிய ஒரு மசூதியும் அங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு மசூதியை இவர்கள் கட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் தெரியாமையா ஒரு மசூதியை கட்ட முடியும்? ஒரு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைங்கிறது ஒரு அரசு மருத்துவமனை, அங்கே மருத்துவ அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அது அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டது, அவர்களுடைய பார்வைக்கு உட்பட்டது, அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து யாருக்கு, எந்த அரசு நிர்வாகிகளுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமலா அந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது எப்படி நம்ம போய் ஒரு குடிசை போட்டால் ஒத்துப்பாங்களா? நான் கேட்குறேன். நம்ம வந்து சும்மா வந்து இங்கே வந்து இன்பேஷண்ட்டாக உள்ளே இருக்காங்க, உள்ளே இருக்க இடம் இல்லைங்க, அதனால் நாங்கள் இந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு 10 நாள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வளாகத்தில் போய் உங்களால் அப்படி இருக்க முடியுமா? இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போய்ட்டு ஒரு 10-15 நாள் அந்த ஒரே இடத்துல வண்டி நிறுத்தினா கூட யார்ப்பா இந்த வண்டி ஒரே போல இங்கே நிற்குதுன்னு கேட்டு வெளியில் அனுப்பி விடுவாங்கல்ல. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடமே அங்கே எக்ஸ்ட்ரா கட்டும் பொழுது அது யாருக்கும் தெரியாமல் எப்படி கட்ட முடியும்? அப்போ இதை அரசாங்கம் இது வரைக்கும் அந்த நிர்வாகங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கட்டும் வரை. இப்போ பாரத் இந்து முன்னணியினர் வந்து இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி இதற்காக ஒரு மனு கொடுக்காத வரை இந்த விஷயமே இன்றைக்கி வெளியில் எங்குமே தெரிந்திருக்காது இல்லையா? அப்புறம் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இதில் வந்து 5 வேளை வந்து இவர்கள் வந்து தொழுகை நடத்துகிறார்களாம். அந்த தொழுகை நடத்துவதற்கு இவர்கள் வந்து ஸ்பீக்கரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதாவது வெளியில் ரோடில் வந்து வண்டிகள் வந்து போகும்பொழுது நீங்கள் வந்து ஹாரன் அடித்தாலே அதுவே குற்றம், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கூட நோயாளிகளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கி 5 வேளை நீங்கள் இது ஒளிபெருக்கி வச்சு கத்துனா அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு அது கடினமாக இருக்குமா இருக்காதா? இன்னும் சொல்ல போயாச்சுன்னா மிகுந்த நோய்வாய்ப்பட்டவர்கள், இரவில் வந்து தூங்க முடியாது, வயதானவர்கள், இதெல்லாம் நிறைய பேர் அங்கே அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்களாம் தூங்கக்கூடிய ஒரு நேரம், எல்லாருமே எந்த நோயாளியாக இருந்தாலும் கூட தூங்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று பார்த்திங்கன்னா அந்த விடிய காத்தால ஒரு 4லேருந்து அந்த 5-5:30 மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பேற்பட்டவங்கள தூக்கம் வராதவங்கள கூட அந்த நேரம் தான் தூங்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் அந்த நேரத்தில் 5 மணிக்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வச்சு அலறினீங்கன்னா எப்படி அந்த நோயாளிகள் நிம்மதியாக தூங்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இது வந்து நோயாளிகளுடைய ஒரு ரைட்ஸுக்கே விரோதமானதாக இல்லையா? இப்போ வந்து சுற்றுப்புற சூழலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போராட்டம் நடத்துவாங்க. இது அவங்களுக்கு பாதிப்பு, இது இவர்களுக்கு பாதிப்பு, இது இப்படி ஆகிப்போச்சு, இந்த மக்கள் நலன் இல்லையா அப்படின்னெல்லாம் கேட்குறவங்களாம் இப்போ இது நோயாளிகளினுடைய உரிமைக்கே விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் ஒரு போராட்டமும் நடத்தலையே. என்னன்னு சொல்லப்போனால் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதே இன்றைக்கி பாரத் ஹிந்து முன்னணியினர் அவர்கள் பார்த்து இந்த போராட்டம் நடத்தி இப்போ இது பண்ணனால, மனு கொடுத்தனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த செய்தியே வெளியில் வந்திருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து திருச்சிக்கு பக்கத்தில் பல இடங்களில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக மாற்றினார்கள். இந்த துலுக்கரெல்லாம் பார்க்குறோம். எதுக்கு எடுத்தாலும் இது எங்கள் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து மக்கள் வந்து பீதி அடைந்து இதற்காக வந்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இது போன்று வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பவர்கள் இப்போ நாளைக்கு வந்து இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை இவர்கள் ஆக்கிரமிச்சுட்டு இந்த கேட்டுக்குள்ளாரெல்லாம் நீங்கள் நுழையக்கூடாது, இப்போ மசூதி இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் கேட்டுக்குள்ளே நீங்கள் யாரும் நுழையக்கூடாது, வேறு ஒரு கேட்டு பக்கம் தான் நீங்கள் நுழையணும், வேறு ஒரு பக்கம் ஒரு கேட்டு வைங்க அப்படின்னு சொன்னால் அதையும் இந்த அரசாங்கம் செய்யுமா? ஏன்னா இன்றைக்கி அந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் சிறுபான்மையினர்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா நம்ம பார்க்குறோம் திருப்பூரில் வந்து ஒரு சட்டவிரோத மசூதி, அது கோர்ட்டு வந்து நீங்கள் அந்த மசூதியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்ட பிறகு அந்த மசூதியை இடிக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்துகிற நேரத்தில் அங்கிருந்து எம்எல்ஏ எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இவங்களால தான் ஜெயித்தோம், இந்த மசூதி இடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த கடிதங்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எப்படி வந்து இந்த துலுக்கர்கள் இந்த இடங்களை வந்து அங்கங்கே அந்த இடங்களை ஆக்கிரமிப்பது என்பதை இன்றைக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தர்கா வழிபாட்டில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, தர்காவை எல்லாத்தையும் ஒழிக்கணும், அது எல்லாமே ஷிர்க், அதெல்லாம் வந்து சொல்லப்படாதது
அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொல்லி நிறைய இடத்துல இன்றைக்கி தர்காவை தமிழகம் முழுவதும் ஒழித்து கொண்டு வருகிறது இந்த அடிப்படைவாத இஸ்லாம். இந்த வஹாபிசம் என்பது இன்றைக்கு தமிழகம் எங்கும் பரவி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவுக்கு எதிராகவே அதை நடத்தக்கூடாதுன்னு இன்றைக்கி இந்த தௌஹீத் ஜமாத் இவங்கெல்லாம் போராடினது, எல்லா இடத்துலையும் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துனது இவங்க தானே. இப்போ தர்காவுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் ஒரு மசூதியை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அது உங்கள் ஷிர்க் ஒழிப்பில் வராதா? அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரு சொத்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிலத்தில் வந்து இடத்த ஆட்டையை போடும்போது மட்டும் அந்த ஷிர்க் ஒழிப்பு அதெல்லாம் வராது போல இருக்குது. அப்போ எப்படி வந்து ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமித்து அந்த இடத்தில் வந்து இவர்கள் வந்து குடிபோக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கி இந்த தமிழக அரசு அப்படிங்கக்கூடியது ஒரு சில ஓட்டுகளுக்காக இன்றைக்கி இவர்களுக்கு பணிந்திருக்கிறது என்பதை தவிர இதில் நம்ம வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. அப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்து கோவில்கள் எல்லாத்தையும் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரணங்கள் சொல்லி பல இந்து கோவில்களை நீங்கள் போய் இடிச்சிங்க. அப்போ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஏன் இன்னும் இடிக்காமல் இருக்கீங்க? ஏன் அது பேரில் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க? இன்னும் சொல்லப்போனால் சில வினோதமான ஆர்டர்லாம் கூட போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மாணவர்களுடைய பரீட்சை காலத்தில் வந்து திருவிழாக்கள் நடத்தும் பொழுது அந்த திருவிழாக்களுடைய சவுண்டு வந்து படிக்கிற மாணவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து அந்த திருவிழாக்கள் எல்லாம் வந்து ஸ்பீக்கர் கட்டக்கூடாது, அந்த திருவிழாக்களில் அந்த மேளங்கள் அடித்து கொண்டு போய் அந்த சவுண்டுகள் மாணவர்களுக்காக விழக்கூடாது, இப்படிலாம் வினோதமான தீர்ப்புகள்லாம் கூட வந்தது. அப்போ இந்த நீதிமன்றங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அங்கேயே வச்சு கட்டி எழுதிட்டுருக்காங்க இல்லையா? அது இத்தனைக்கும் சொல்லப்போனால் மாணவர்களாவது எப்படினாலும் படிக்கலாம். ஆனால் இன்னும் நோயாளிகள் வந்து எவ்வளவோ சீரியஸான நோயாளிகள்லாம் அங்கே இருப்பார்களே, அவர்களுடைய உடல் நலத்திற்கே அது வந்து கேடாக விளைகிறது. அப்போ இன்றைக்கி நீதிமன்றங்கள் இதை பார்த்து இது மாதிரி கட்டியிருக்காங்க, முதல் வேலையை அதை இடிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆர்டர் போட போகிறாங்களா? அப்போ எந்த அளவிற்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறுபான்மையினர் ஓட்டிற்காகவும் அவர்களை வைத்து அரசியல் செய்வதற்காகவும் இந்த அரசுகள் வந்து இன்றைக்கி வந்து பணிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போ துலுக்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விதிமீறல்களுக்கும் அவர்கள் எந்த விதிமீறல்கள் செய்தாலும் கூட அது எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு வந்து அது எல்லாமே விதிவிலக்காக அவர்களுக்காக மாற்றப்படும் அப்படி என்பதை தான் இந்த செய்தி காட்டுகிறது. இதே நேரத்தில் பாரத் இந்து முன்னணியினர் இதை நாங்கள் வந்து அகற்றாமல் விட மாட்டோம், அதற்காக கடைசி வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் வரவேற்கணும். அதே நேரத்தில் இதற்காக போராடக்கூடிய பாரத் இந்து முன்னணியினருக்கு நம்மளுடைய ஆதரவையும் தெரிவிக்கணும். அவர்களுடைய போராட்டங்களில் நாமளும் போய் கலந்து கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு இது ஸ்டான்லி மருத்துவமனையே அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட வரலாம். அதனால் அவர்களுடைய போராட்டத்திற்கு நம்ம எப்பொழுதும் ஆதரவு தெரிவிப்போம். முஸ்லீம் கேலண்டர் அடிப்படையில் வந்து 8வது மாதம் ஷா அபான்ற மாதம் சொல்லுவாங்க. அந்த மாதத்தோட 14 அல்லது 15வது இரவு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பின் இரவு, அதாவது ஷப்பி பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. நாடு முழுவதும் வந்து இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் கூட எல்லாரும் அனைவரும் கூட்டு பிரார்த்தனைகள் அதாவது தொழுகைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த மாதிரி நடைபெறும் போது டெல்லி ஜும்மா மஸ்ஜித், இந்த ஜும்மா மஸ்ஜிதில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா கொண்டாடப்படும் போது என்ன பண்ணுறாரு, அந்த இமாம் என்ன பண்ணுறாரு, தன்னோட 19 வயது மகனுக்கு வந்து தஸ்தகீர் பிரதி, அதாவது தலையில் தலைப்பாய் சூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டிட்டு அடுத்த இமாமா வந்து அறிவிக்கிறார். ஒரு பார்த்தீங்கன்னா வந்து வழி தொண்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது கருதப்படுது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழகத்தில் தான் இவங்க அடிக்கடி பேசுவாங்க, சமத்துவம் என்பது இஸ்லாத்தில் தான் இருக்கிறது, அங்கே ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னெல்லாம் சமத்துவத்தை பேணுவது இஸ்லாம் தான் அப்படின்னெல்லாம் இங்கே பல துலுக்கம் பேசுவோம். அதை ஆமோதித்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் கூட பேசுவாங்க. நம்ம முதல்வர் கூட அப்பப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பழைய இமாம், அந்த இமாம் வந்து இப்போ அவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு, நான் வந்து இனி புதிய இமாமை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய இமாமை நியமிச்சிருக்கார். புதிய இமாம் யார்? அவருடைய பையன். அப்போ இது வந்து ஒரு பரம்பரையாக இப்போ வாரிசாக வருதா இல்லையா? இப்போ அது அங்கேருந்து எங்கே சமத்துவம் வருது? இப்போ நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆள் வெளியிலேருந்து நீங்கள் வந்து இது நம்மளுடைய மதக்கல்வி மாதிரி அவங்க என்னென்னமோ ஒரு வச்சுருக்காங்கல்ல, குரான் ஹதீஸ் இதில் எல்லாம் படித்த ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இமாமா வச்சுருக்கலாமே. இங்கே தான் ஒரு சந்தேகம் வருது.
இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் எழுப்பணும். ஆமாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி இமாம் அப்படிங்கிறவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டினுடைய சேர்ந்தவர். அதாவது முன்னாடி வந்து உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டை சேர்ந்த அந்த வழியில் வந்தவர்கள் மட்டும்தான், அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு கிளான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அங்கே இமாமாக வர முடியும். அப்போ இது வந்து இன்றைக்கி சமத்துவமா இல்லை ஜாதி பாரம்பரியமா? இப்போ அதே போல் தான் மெக்காவை எடுத்துக்கொண்டாலும் கூட குரேஷ் இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அவர்கிட்ட தான் அந்த கீ இருக்கும். வேறு யாருக்கிட்டையும் அந்த கீ கொடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு போனாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர்கிட்ட தான் அந்த கீ ஒப்படைக்கப்பட்டு அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அவங்க பரம்பரையாக அவர்கள் தான் அதை செய்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இனத்திற்கு மட்டும் இங்கே பாகுபாடு காட்டப்படுகிறதா இல்லையா? இப்போ அப்போ இது வந்து ஜாதி அரசியல், ஜாதி பாரம்பரியம் அந்த மாதிரி இதை சொல்லலாமா? சமத்துவம் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இதில் எங்கேருந்து சமத்துவம் வந்தது? அப்போ இப்போ கொஞ்சம் இவ்வளோ இது எதையுமே வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ஹிந்து மதத்தில் மட்டும் அது வந்து ஹிந்து மதம் வந்து பிற்போக்கானது, அங்கே தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் கலை வைத்திருக்கிறார்கள். அது அப்பா வந்து என்ன செய்தாரோ அதை தான் இன்றைக்கி மகன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டமெல்லாம் இங்கே ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. இங்கே தான் வந்து ஜாதி தீண்டாமை கொடுமை இருக்குது. இதெல்லாம் இங்கே இவங்க சொல்கிறது. இங்கே என்ன இருக்குது? இப்போ செஞ்சு காமிக்கலாம்ல. நீங்கள் தான் உங்கள் மதம், அந்த மதம் வந்து சமத்துவ மதம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல. அப்போ சமத்துவ மதம்னா இங்கே யார் வேணால் வரலான்னு இருக்கணும்ல? இல்லையே அங்கே அப்படி. இதெல்லாம் இப்போ யாரும் ஏன் இப்போ கேள்வி கேட்கல? இப்போ இன்றைக்கி மீடியாவில் வந்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல. அவருடைய பையனே அடுத்த இமாமாக ஆக்கியது எப்படி, அது சரியானதா அப்படின்னு இன்றைக்கி டிபேட் வைக்கலாம் இல்லையா? ஆனால் இதை பற்றிலாம் யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனால் இந்த மதங்கள் தான் இன்றைக்கி வந்து முற்போக்கான மதம், இங்கே தான் என்ன அனைத்தும் பாராட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல பொய்யான கதைகளை கட்டமைப்பார்கள். அதை சொல்வதற்காக தான் இன்றைக்கி இந்த செய்தியவே நம்ம எடுத்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து ஒரு அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதையே மகன் வேலை செய்கிற மாதிரியான ஒரு முறையை வந்து தமிழகத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ ஏன் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் அப்படின்றதுக்கு இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா குலக்கல்வி முறை வந்துவிடும். அதன் மூலமாக குலக்கல்வி முறையை கொண்டு வந்து புகுத்தி அவர்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் செய்ய பார்க்கிறார்கள். இதுதான் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களில் ஒரு காரணம். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அப்போ இது குலக்கல்வி, குலத்தொழில் இல்லாமல் வேறு என்ன? என் பையன் இப்போ வேறு ஏதாவது போகணுன்னு நினச்சாலும் போக முடியாமல் இப்போ எதுக்காக நீங்கள் அந்த இமாம் வந்து இப்போ அவர் திணிக்கணும் பையன் மேலே? இப்போ இதுவும் வந்து ஒரு குலத்தொழில் அப்படி தானே ஆகுது. இப்போ இதை போய் கேள்வி கேட்கலாம்ல. அப்புறம் அடுத்து இந்த திமுக அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, திமுக என்ன சங்கர மடமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நிச்சயமாக வந்து திமுகவால் சங்கர மடமாக ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் யாருமே வந்து அவங்க கல்யாணம் பண்ண, ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டாங்க, அவங்க யாரும் வந்து திருமணம் செய்து கொள்ள போவதில்லை. அதனால் அவங்க குடும்பத்திலிருந்து வழிதோன்றல்களாக யாரையும் அவர்கள் எடுப்பதில்லை. ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது, அதை நம்ம நல்லா பார்க்குறோம். அதனால் வந்து திமுக வந்து நிச்சயமாக சங்கர மடம் ஆக முடியாது. இப்போ இவங்க எந்த இந்து மதத்தை இவர்கள் குறை சொல்லி பேசிக்கிறார்களோ அந்த சங்கர மடத்தில் இந்த மாதிரியான வழிதோன்றல்களை வந்து யாரும் வந்து இங்கே வைப்பதில்லை. ஏன்னா அவர்கள் அனைவரும் சன்னியாசிகள். அடுத்த ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறது அவர்களுக்கு பல பயிற்சிகள் கொடுத்து அதில் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து அவங்கள வந்து அந்த குருஸ்தானத்துக்கு கொண்டு வரவே செய்வார்கள். அதுக்கு பல முறைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி திமுக தான் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இமாம் இன்றைக்கி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரோ அதே போல தான் இன்றைக்கி வந்து திமுகவிலையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பாருங்களேன், அடுத்து வாரிசு கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த இளைஞரணி மாநாட்டிலே கூட இன்பநிதி தான் இப்போ அதிக அளவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியே வந்து வரிசையாக வர்றதே நம்ம பார்க்குறோம். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏன் வந்து இப்போ இவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதுங்களா? இப்போ கரெக்டாக வந்து அவங்களோட மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன ஒரு அடிப்படையிலையுமே என்ன ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதனால் வந்து இவ்வளவு நாள் வந்து ஏதோ இஸ்லாம் தான் சமத்துவத்தை போதிக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது கட்டுக்கதை தான். அங்கும் இது போன்ற பிரிவுகள்
பலவை இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த செய்தியவே நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதனால் ஏதோ சமத்துவம் இந்த இந்து மதத்தில், ஆனால் உண்மையிலேயே இந்து மதத்தில் மட்டும்தான் சமத்துவம் என்பது பேணி காக்கப்படுகிறது. இங்கே தான் வந்து எல்லாருக்குமான ஒரு இடமும் இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நம்ம வந்து சொர்க்கத்தில் கூட வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிஃபைன் பண்ண வேண்டியது, இவ்வளோ இத்தனை பேர் தான் போக முடியும், இந்த மாதிரி பண்ணவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அங்கே இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்றும் அதை எத்தனை பேருன்னு வேற சொல்லியிருக்கான். அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம்னு சொல்லியிருக்கான். அதில் பெண்கள் கிடையாது. அதில் இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ மதம் மாறி இருக்கானே, மதம் மாறினவன் எவனுக்குமே அங்கே சொர்க்கத்தில் இடம் கிடையாது. இன்றைக்கி உள்ள அவங்களுடைய பைபிள் சொல்கிறபடி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இங்கேயும் பல விஷயங்கள் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொர்க்கத்திலே இடம் இருக்குது அப்படின்றது. ஆனால் நம்ம இந்து மதம் அப்படி போதிக்கவில்லை. இங்கே பிறக்கக்கூடிய ஒரு பிறவிக்குமே கூட அங்கே சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. அந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு குருவியாக இருந்தாலும் சரி, ஒரு குரங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அது பெண்கள் ஆண்கள் இந்த ஜாதி அதெல்லாம் எந்த பாகுபாடும் காட்டாதது இந்து மதம் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கும் பாருங்கள், இந்த இமாமுக்கு கீழே வரக்கூடியவர்கள் இந்த உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டினுடைய அடிமையாளர்களாக தான். நீங்கள் பார்க்கணும், அன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து அடிமைப்பட்டு கிடந்தது, பல இவர்கள் ஆண்டார்கள். அன்னைக்கு உஸ்பெஸ்கிஸ்தானுடைய ஒரு வழி வந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கும் கூட சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் கூட இவர்கள் வந்து யாரை வந்து பின்பற்றுகிறார்கள், எந்த நாட்டை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம நாட்டை சார்ந்தவரை அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் இந்த மண்ணை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணோடு ஒரு தேசியமாக ஒன்றிணைய முடியவில்லை இவர்களால் என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் வாட்டிக்கனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், இவர்கள் எந்த நாட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. இதுதான் அடிப்படையில் இவர்கள் நம்ம தேசிய உணர்வு வராமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி ஆஹா ஓஹோன்று போடக்கூடிய பத்திரிகைகள் நிறையா உண்டு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட விஷயத்தை இங்கே இருக்க பத்திரிகைகள் பெருசாக ஒரு ஒன்று காட்டிக்கிற மாட்டாங்க. ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஹீரோயிசமாக காட்டக்கூடிய பத்திரிகைகள் தான் உண்டு. எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூபர் துருவ் ரத்தின்னு சொல்லிட்டு ஒரு நபர் 2018ஆம் ஆண்டு அவர் வந்து எனக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம். அந்த காலம் வந்து பிரதமர் மோடியை பற்றி அவதூறாக சில வீடியோ பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணியிருக்கார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரீட்வீட், அதாவது மீண்டும் வந்து பதிவிட்டிருக்கார். அந்த வீடியோ வைரலாக இருந்தது ஒரு விஷயம் உண்டு. இது தொடர்பாக வந்து விகாஸ் சன்ஸ்கிருதின்னு சொல்லி என்ன பண்ணுவார், டெல்லி நீதிமன்றத்தை நாடுறாரு. அந்த நீதிமன்றம் நாடப்படும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து அவர் அந்த வழக்குக்கு தடை கோரப்பட்டது. வழக்கு தடை கோரப்படும் போது அவர் மீண்டும் என்ன பண்ணியிருக்கார், அவர் என்ன பண்ணார், டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். டெல்லி உயர்நீதிமன்றம் நாடும்போதும் அப்போதையும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்கார், மனு தாக்கல் செய்து தடை கோருகிறார். அப்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த மனுக்கு வந்து தடை கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது வழக்கு நடத்தப்படுகிறது. இந்த வழக்கிற்கு காங்கிரஸோட மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து ஆம் ஆத்மியோட அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வந்து அவர் வந்து இந்த வழக்கில் வாதாட வருகிறார். வாதாடும் போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் மாட்டிக்கிறான்னு அவங்க தெரிஞ்சப்படும் போது என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் எப்பவுமே ஒரு விஷயம் சரணடைதல், அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து தெரியாமல் அந்த ரீட்வீட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக அபிஷேக் சிங்வி வந்து நீதிபதியும் கூறுகிறார். இதில் ஒரு சந்தேகம் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் வந்து, ஒரு பொறுப்புமிக்க முதல்வர் எப்படி தெரியாமல் ரீட்வீட் செய்திருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் நெடுகிறது. அதே நேரத்தில் வந்து அவர் என்ன இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கார். இந்த வழக்கம் வந்து தொடர்பாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது போல் சொல்வது வந்து இன்றைக்கி புதுசு ஒன்றும் கிடையாது. பலமுறை அவர் இதே போல் இவர் செய்திருக்கிறார். பலமுறை இன்றைக்கி வந்து மன்னிப்பும் கோரியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வேணால் அப்பாலஜி கெஜ்ரிவால் அப்படின்னு வேணால் நம்ம அவர் பேரை மாற்றி வைக்கலாம். இல்லை முன்னாடி வந்து இப்படி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவார், சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்தோடனே அப்படியே யூடர்ன் போட்டு அதை மாற்றிடுவார். அதனால் யூடர்ன் கெஜ்ரிவாலாக இருந்தவர் இனி அப்பாலஜி கெஜ்ரிவாலாக மாற்றப்படுகிறார் அப்படின்னு அந்த 23ஆம் புலிகேசி படம் மாதிரி நம்ம வேணால் ஒரு பேர் கொடுக்கலாம். இது என்னன்னு சொன்னால், இப்போ ராகுல் எப்படி வந்து
இதே தான் ராகுலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொது மேடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவரும் பாருங்களேன் இந்த மாதிரி தான் பலதை பேசிவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் இன்றைக்கும் அவர் தொடர்ந்து அவரோடும் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே போல் தான் கேஜ்ரிவாலும் பொது மேடைகளில் வந்து எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரு பொய்யை கூறுவது, இல்லைன்னா ஒரு அவதூறுகளை செய்வது, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓடிடுறது. ஏன்னா இப்போ பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகம் பரவ தொடங்கும் பொழுது இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நினைக்கிறாங்க. ஆனால் இதற்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்து இந்த வழக்கை இவ்வளோ நாள் நடத்தினதுனால தான் இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வந்திருக்கிறது. அப்போ இந்த பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கி பிஜேபியினர் முறியடித்திருக்கிறார்கள். இதை தான் இப்போ தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இப்போ செய்ய வேண்டும். ஏன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழகத்திலையும் இதே போன்ற பல பொய் பிரச்சாரங்களை செய்துட்டு அதோடு அந்த பக்கம் போயிடுறது. அப்போ அந்த பொய் பிரச்சாரங்களுக்கு எதிர்த்து இன்றைக்கி வழக்கு தொடுத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்குமானால் இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் செய்வது குறையும். இன்னொன்று, இந்த பொய் பிரச்சாரங்கள் வந்து இதோட யாரோ ஒரு தலைவரை வந்து ஒரு அசிங்கமாக பேசுவதோ இல்லை ஒரு அவதூறாக பேசுவதோ ஒரு அதோடு அது முடிவதில்லை. அந்த பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இன்றைக்கி என்னென்னா ஒரு மத கலவரம் தூண்டப்படுகிறது. இதன் மூலமாக இன்னொரு பக்கம் ஜாதி கலவரங்கள் தூண்டப்படுகிறது. அப்போ இந்த நாடை வந்து மீண்டும் வந்து பிரிவினைவாதத்தால் பிளவுபடுத்துறதுக்கான ஒரு வேலையும் இதனோட நடந்துகிட்ருக்குங்கிறதையும் நம்ம இதில் ஏன் வந்து பொய் பிரச்சாரங்கிறது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நம்ம இதில் பார்க்கணும். அதுக்கடுத்து இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து இவர்களெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்வதை அப்போ நம்ம நாட்டிற்கு கேவலப்படுத்தக்கூடிய விஷயமாக இவர்கள் செய்வதை யார் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்கள் இதையெல்லாம் நோட் பண்ணி அவர்கள் வந்து இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ உலக அரங்கில் நம்ம நாட்டை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய எதிரி நாடுகள் இன்றைக்கி இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு இவர்களை உபயோகப்படுத்தி கொண்டு இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை அதை வந்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு விஷயமாகவே அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து இதில் பார்க்குறோம். இது ஏதோ ஒரு அரசியலில் வந்து ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவியாக மட்டும் இது வந்து உபயோகப்படுத்தப்படுவதில்லை. இது நாட்டையே சின்னாபின்னப்படுத்துவதற்கான விஷயமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லப்போனால் இப்போ பாருங்கள், நாடாளுமன்றத்தில் கூட இவர் வருவார், ராகுல் வருவார், பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் பேசுவார், பொய்யான விஷயங்களை எல்லாம் சொல்லுவார். ஆனால் அதுக்கு பதில் சொல்வதற்கு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கவே மாட்டார். இது நம்ம தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ கூட போனார், இங்கிலாந்துக்கு போனார். இங்கிலாண்டில் போய் அங்கே போயிட்டு என்ன சொன்னார், இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னு சொல்லி போய் பேசினார். அதற்கான உடனே அங்கே இருக்கிறவர்களை வந்து இந்த போராட்டத்திற்கு உங்களையும் சேர்த்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசினார். அங்கே போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி ஒன்று விஷயமாக எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் நமக்கு புரியும். அதே போல் இந்த நாட்டில் இன்னொரு பக்கம் நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த நீதிமன்றங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேட் ஸ்பீச்சை பற்றி ரொம்ப அதிகமாக அந்த நீதிமன்றங்கள்லாம் பேசும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஹிந்துக்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எல்லா நீதிமன்றங்களும் எல்லாருமே அப்போ மௌனிகளாக மாறிவிடுவார்கள். அவங்களுக்கு அப்போ காது கேட்காது. ஒரு போஸ்டர் இருந்ததுன்னா அது கண்ணு தெரியாதது, இல்லைனா அது படிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதே உண்மையான விஷயங்களை சொன்னால் கூட அப்போ அது ஹேட் ஸ்பீச்சாக மாறும். நுபுர் சர்மா விஷயத்தில் நம்ம இதை பார்த்தோம். அப்போ இதுலேயும் கூட வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பொய் பிரச்சாரம் செய்பவர்கள் மீது உடனடியாக ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் வந்து வழக்கை நடத்த வேண்டும். அப்போ தான் ஒரு எண்டுக்கு வரும் பொழுது இனி இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் செய்வது என்பது தடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கி கேஜ்ரிவால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஏன் வந்து அப்படியே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரா? எதுவுமே தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இவருக்கு வந்து ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மினிமமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வந்து இது உறுதியான உடனே ராகுலுக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு தண்டனை அறிவிக்கப்பட வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரியான பொய் பிரச்சார விஷயங்கள் என்பது இந்த நாட்டில் கட்டுக்குள் வரும்.
இந்தியாவுக்கு எதிராக வெளிநாட்டில் இருந்து கருத்து சொல்வது, அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர்களை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இது வந்து பல நாடுகள் பண்ணக்கூடிய விஷயந்தான். அது இந்தியாவும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அந்த அவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய வெஸ்ட்மினிஸ்டர் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க பேர் வந்து நிதாஷா கவுல்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து தன்னோட சமூக வலைத்தளங்களை வந்து தொடர்ந்து கருத்துக்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஆர்டிகல் 376 காஷ்மீரை பற்றி பேசுவது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக அவங்களோட பயங்கரவாதங்கள் ஆயுதங்களை தூக்கி போராடுது தொடர்பான கருத்துக்களை வந்து பல்வேறு விதமாக ஆதரவாக பதிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக வந்து பல்வேறு நிலையில் கண்டனம் இந்தியா தெரிவித்து கொண்டு வந்திருக்கு. இந்நிலையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நபரை தான் என்ன பண்ணியிருக்காங்க வந்து கர்நாடகா இருக்கிற காங்கிரஸ் அரசு அவர் வந்து 2 நாள் செமினாருக்கு அவங்களுக்கு அழைத்திருக்காங்க. அழைத்து வந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க, அவர் வந்து பெங்களூர் பண்ணும்போது நம்ம இமிகிரேஷன் அதிகாரிகள் உங்களால் அலோவ் பண்ண முடியாது, இது இந்தியாவுக்கு எதிராக கருத்து கூறுவதனால இவர் வந்து திருப்பி அனுப்ப விடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது இது தொடர்பாக வந்து காங்கிரஸ் அரசு அவங்க வந்து என்ன கூட்டாட்சி சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்குமா பாஜக என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் தேச நலனை மட்டுமே நாங்கள் சிந்திக்கிறவர்களை உயர்வாக நினைக்கிறோம், காங்கிரஸ் பிரிவினைவாதிகளை வந்து நாட்டிற்கு அழைத்துவதை பெரிதாக நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பாருங்க? காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிறதுனால பல கருத்துக்களையும் கூறக்கூடியவர், அப்படியே ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து செமினாரில் வந்து கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு முதல்வர் அப்படின்னா, அந்த மாநிலம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கும் என்றது பாருங்கள். என்ன லட்சணத்தில் இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்ட்டு. ஏற்கனவே வந்து நம்ம சித்தராமையா அரசு வந்ததிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் என்னென்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்குறோம். இப்போ கூட என்ன சொன்னாங்க, கோவில்களுக்கெல்லாம் 10% வந்து ஜிசியா வரி விதித்ததை கூட நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்ட்டாக. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்து எத்தனை கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து இந்த வக்ஃப் போர்டுகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த சொத்துக்களை பாதுகாக்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோடி ரூபாய்களை அலோகேட் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம். அது ஸ்காலர்ஷிப்புக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்தே கூட இது போன்ற அந்த அதாவது சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுக்காக இந்த அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காங்கன்னா, நம்ம நாட்டையே வந்து காட்டி கொடுக்குற ஒரு ஆளுக்கு, நம்ம நாட்டையே வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு அவர்களுக்கு இன்றைக்கி சிவப்பு கம்பளத்தை விரித்திருக்கிறது இந்த மாநிலம். அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உலகத்திலேயே வந்து எங்கேயுமே நடக்காது. இப்போ கூட இஸ்ரேலில் வந்து நம்ம பார்க்கணும், இஸ்ரேலில் இருந்தார்கள் ஆளும் கட்சி இருக்குது எதிர்கட்சி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலில் வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தின உடனே அந்த இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி வந்து ஆளும் கட்சிக்கு நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுவோம், முழுமையாக ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிக்காத வரை நம்ம அடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காக எங்களுடைய முழு இதையும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டை நாங்கள் தருவோம் அப்படின்னாங்க. இதுதான் வந்து ஒரு எதிர்கட்சிக்கு அழகே தவிர, எதிர்கட்சிங்கிறது எதிரி கட்சியாக மாறி இந்த நாட்டையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அந்த வேலையை தான் செய்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மோடியை அதாவது இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த போக்கில் போய், ஆனால் அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டையே அவமானப்படுத்தி இந்த நாட்டிற்கு உள்ள முன்னேற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னடைய செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி காங்கிரஸ் செய்து வருகிறது. அதனுடைய ஒரு அங்கமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் இன்றைக்கி சித்தராமையா செய்திருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எங்கேருந்தோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு மாநாடு நடத்த வேணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இன்னும் சொல்லப்போனால் இப்போ இவர்கள் வந்து தடுத்து நிறுத்தியதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து ஏற்கனவே இவருடைய ஆர்டிக்கல் எல்லாத்துலேயும் இவங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஆதரித்தும் காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த அதாவது பண்டிட்டுகள் வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் ஜினோசைட் செய்யப்பட்டார்கள் என்ற விஷயமே வந்து பொய் என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாம் சரி என்ற போக்கில் கட்டுரை எழுதியவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுனால இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஆட்களை இந்த மாநில அரசு கூப்பிட்டு வச்சு நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் இது இன்றைக்கி உள்ள மீடியாக்கள் எப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, தமிழகத்திலையும் சரி எப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா,
அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கருத்து கூறிவிட்டார், அதனால் இந்த மத்திய அரசு அவரை உடனடியாக டிபோர்ட் பண்ணிவிட்டது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இவைகள் தான் உண்மையிலேயே நடந்தக்கூடிய விஷயங்கள். அப்போ எப்படி இன்றைக்கி இந்த மீடியாக்கள் எல்லாம் விலை போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஹிந்து பத்திரிகை என் ராம் அவர்கள், அவர் வந்து இந்த பிரெஞ்சு பத்திரிகையாளருங்கிற போர்வையில் 2 பேர் இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து அவங்க போய் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க, போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை வந்து டீபோர்ட் பண்ணால் இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இவர் வந்து அன்னைக்கு கூட்டம் நடத்தியதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அன்றைக்கே வந்து இந்த என் ராம் அப்படிங்கிறவர் தண்டிக்கப்பட்டிருந்தார் என்றால் இப்போ இன்றைக்கி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஊடகவியலாளர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இம்யூனிட்டி வச்சுட்டு எந்த விதமான எப்படி வேணால் தேச துரோக விஷயங்களை செய்யலாம் என்கிற போர்வையில் இன்றைக்கி இது போன்ற பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி இந்த அம்மா எப்படி வந்தது? அப்போ இப்படி வந்து இன்றைக்கி இந்த நாட்டை வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த நாடை வந்து முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகளிலும் இன்றைக்கி பல இடத்துலேருந்தும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதில் ஒரு அங்கமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். நாம் இதே தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ அதாவது இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே கூட நம்ம இந்த ஒரு செய்தியை நம்ம இங்கே பண்ணோம். அதாவது சைனாவினுடைய ஊடுருவல் இந்த மாதிரியான பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மிகுந்த பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், இந்த அவர்கள் மத்தியில் வந்து இவர்கள் ஒரு ப்ரொபகேண்டாவை வைத்து இப்போ சைனாவிற்கு ஆதரவாக இப்போ நம்ம எழுதக்கூடிய வெளிநாட்டு பேப்பர்கள், அதாவது ரிசர்ச் பேப்பர்ஸ், அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் காலங்கள் வந்து இந்த சில இதில் வரணுங்கிறதுக்காக அவர்களை வந்து விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களும் விலை போயிருக்கிறார்கள். பலரது இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் இந்த அருந்ததி ராய், அமர்த்தியா சென், இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்போ அந்த மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் இவர்கள் வைத்து கொண்டு நாட்டிற்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வந்து மத்திய அரசு சரியான நேரத்தில் இந்த அம்மாவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதை பார்த்து இன்றைக்கி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கார்கள். ஆனால் இன்றைக்கி திருப்பி அனுப்பியதோடு மட்டும் இது வந்து நின்று விடக்கூடாது. இவங்களுடைய ஓசிஐ கார்டு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஓசிஐ கார்டு வச்சு தானே இவங்க வந்து எப்போ வேணால் இங்கே வந்துட்டு போகலாம். எந்த ஒரு செக்கிங் எதுவும் இல்லாமல் இவங்க எப்போ வேணால் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஓசிஐ கார்டு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரியான தண்டனைகள் அதிக அளவில் கொடுக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஊடுருவல்களுக்கு அது பயம் வரும். ஊடுருவல்காரர்களுக்கு எதிரி நாடுகளும் இதை வைத்து பயன்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். இது ஏன்னா இன்றைக்கி முதல் படியாக இன்றைக்கி வந்து மத்திய அரசு, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் யார் எப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து என்ன கருத்துக்கள் வேணால் சொல்லிட்டு போகிறது அப்படின்றத ஒரு இதாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்க தப்பிக்கிறதுக்கு அடுத்த இங்கே பேசிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள்னு இவர்களை நீங்கள் கைது செய்யறதுக்குள்ளே அவங்க வேறு ஒரு நாட்டில் போய் அவங்க இருந்துருவாங்க. இப்போ ஜாகிர் நாயக் எடுத்துப்போம், மலேசியாவில் போய் அங்கேருந்து ஒரு அரெஸ்ட் செய்ய முடியாது, அந்த மாதிரியான ஒரு. அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி இங்கே வந்து என்ன பேசியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இங்கே எல்லாம் தேவையான கருத்துக்களை எல்லாம் இங்கே பேசிவிட்டு அப்போ இங்கேருந்து வந்து அங்கே போய் இது பண்ணிடுறது. அப்போ இப்படி வந்து இன்றைக்கி இந்த விஷயம் அதான் ஏற்கனவே முன்னாடி செய்தியில் சொன்ன மாதிரி எப்படி இதுவெல்லாம் பிரிவினைவாதத்துக்கு தூண்டப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வந்து பேசுவதற்கு நம்ம அனுமதிக்கிறது போது தான் இப்போ காலிஸ்தான் பிரிவினை பயம் அது பயங்கரம். இப்போ அது கனடாவிலேருந்து ஆப்ரேட் ஆகுது, இங்கே இல்லை, கனடாவிலேருந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை விட்டு வைத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய பயங்கரமாக அது போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பாருங்களேன், தமிழ்நாட்டில் கூட வெளிநாட்டு வாழ் தமிழர்களால் பல வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இன்றைக்கி இது போன்ற கருத்துக்களை உடையவர்களாக மாறி இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் மூலமாக இங்கே வந்து இந்த கருத்துக்கள் இங்கே வரும்பொழுது அங்கும் ஒரு பிரிவினைவாத கருத்துக்கள் பேசப்படுகின்றன, செய்யப்படுகின்றன. இப்போ இந்த மாதிரியான மனோநிலை கொண்டவர்களை கண்டறிந்து நம் நாட்டுக்குள் ஊடுருவி வருவதை தடை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் தொடர்ந்து இது போன்ற தேச துரோக விஷயங்களையே செய்து வருகிறது. அப்போ இந்த மாதிரியான தேச துரோக விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளை வந்து நம்ம கண்டறிந்து அவர்களை எல்லாம் தடை செய்யும் பொழுது
அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு இங்கே வந்து காலூண்டுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய இந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? அதனால் காங்கிரஸ் கட்சியுமே தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்கிற நிலையை காங்கிரஸ் இன்று அடைந்து வருகிறது என்பதையும் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு வங்க மாநிலம் இப்போ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷாயி பாரத், அதாவது முஸ்லீமோட 8வது மாதத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு இது, ஷபான் மாதத்தில் கூடிய 14-15 இரவுகள்னு சொல்லுவாங்க, ஷாபி பாரத். இதில் வந்து முஸ்லீம்கள் அதிக அளவு நம்ம கூட்டு தொழில் நடத்துவாங்க. இது தொழில் நடத்துவது ஹவுராவில் நடந்திருக்கு. இதே மாதிரி தொழில் நடத்த முடித்தவொன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாருமே வந்து மண்டையோடு போட்ட மாதிரி ஒரு இது போட்டுக்கிட்டு அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 5 கோயில்களை வந்து தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியிருக்கார்கள். இது தொடர்பாக வந்து பிஜேபியோட மாநில தலைவர் சுவேந்த அதிகாரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கார். வந்து நேற்று இரவு வந்து ஹவுரா பாந்த்ரா பகுதியில் வந்து 5 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக வந்து அங்களுடைய ஹவுரா கமிஷனர் பிரவீன்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், மேலும் தொடர்பான விசாரணை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று எக்ஸலில் பதிவிட்டிருக்கேன். அதன் பின்னர் இந்த செய்தி வெளியே வருகிறது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதாவது அவங்களது துலுக்கர்களுக்காக உள்ளது. சப்இ பரத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ செத்தவர்களுக்காக அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஏதோ செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு விழா மாதிரி ஏதோ செய்கிறாங்க அவங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு அதுக்கு வந்து எல்லா முஸ்லீம்களும் அந்த இடத்துல கூடுவார்கள், பல பேர் கூடி அதை செய்கிறார்கள். அப்போ எல்லாரும் கூடுற டயத்தில் என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கோவில்கள் மேற்கு வங்கத்தில் இடிக்கப்படுகின்றன. அந்த சமயத்திலேயே ஹிந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. அப்போ இது போன்ற ஒரு கூட்டமாக ஒரு மாசாக இந்த மாதிரி இவர்கள் திரளும் பொழுது இவர்களுடைய கடமையாக, அதாவது இவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு மத கடமை. இப்போ ஹிந்து மதத்தில் ஒரு சடங்கு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு திருவிழாவே நடத்துகிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து இது போலவா வந்து ஏதாவது ஒரு சர்ச்சை ஏதாவது இடித்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு மசூதியை போய் இடித்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவங்களுக்கு மட்டும் பாருங்களேன், இது ஏன் அந்த மாதிரி இவங்க இன்றைக்கி நடத்துகிறாங்க ஒரு சடங்கோ ஒரு ஏதோ ஒரு இது நடத்துகிறார்கள், சமய விழா நடத்துகிறார்கள்னா அதோடு அதை முடித்து விட்டு அவங்க கலைஞ்சி தானே போயிருக்கணும். ஏன் அதோட ஒரு சம்பவமாக 5 இந்து கோவில்கள் தாக்கப்படுகின்றன. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர சூழலும் அங்கே உருவாகுது. எதனால்? அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேற்று மதத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை மதக்கடமையாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மதக்கல்வியை இவர்கள் பயின்று இந்த அடிப்படைவாத கல்வியை பயின்று இவங்களுக்கு நம்ம கோவில்களை பார்த்தால் அதை இடிக்கணும் அப்படிங்கிறதையும் தோணுகிறது. இதுதான் ஒரு தடவையும் நம்ம இதுக்குனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே அது முகலாயர்கள் ஆட்சியிலையும் கூட பல கோவில்கள் இடிக்கப்பட்டதனுடைய பின்னணி இதுதான். ஏன்னா அவங்க வந்து ஏதோ இந்த நாட்டை வந்து பிடிப்பதற்காகவோ இந்த நாட்டை வென்று ஆள்வதற்காகவோ மட்டும் வந்து முகலாயர்களோ அவர்கள் யாரும் இங்கே படையெடுத்து வரவில்லை. இவர்களுடைய படையெடுப்பிற்கு பின்னாடி இருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கும் கூட நம்ம வடநாட்டில் நம்ம போய் பார்த்தோம், அதாவது டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தோம்னா இன்றைக்கி எப்படி தமிழகத்தில் வந்து மிக பழமையான கோவில், 300 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல பழமையான கோவில்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அங்கே பெரிய அளவில் பழமையான கோவில்களை பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான துலுக்க படையெடுப்புகள் அங்கே மிகவும் கொடூரமாக நிகழ்ந்தது. அப்போ ஒவ்வொரு படையெடுப்பு பொழுதும் இந்த மாதிரி பல கோவில்கள் தாக்கப்பட்டன. நம்ம சோமநாதபுரம் கோவிலே எடுத்துக்கலாம், எத்தனை முறை கஜினி முகமதுவால் தாக்கப்பட்டது. அப்போ இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் நீங்கள் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தியோபந்த் அறிவித்து நீங்கள் இந்த பத்வாவை நீங்கள் பார்க்கணும். அவங்களுடைய ஃபட்வாவில் அவங்க சொன்னது என்ன, இந்தியாவை தாக்கணும். ஏன்னா யார் வந்து இந்தியாவை வந்து போய் இன்வேடு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகியாக கருதப்படுவார்கள். ஹதீஸில் இருக்கிறது, அந்த இருக்கிறதை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் ஃபட்வாவாக போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான் இது. இதை நம்ம சொல்லலை, இது ஓப்பனாக அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. என்சிபிசிஆர் கேள்வி கேட்கும் பொழுதும் அவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். முஸ்லீமாக மதம் மாறினாலே எப்படி இந்த தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதை நாம் இதில் பார்க்க வேண்டும். இன்னொன்று,
இந்த துலுக்கர்களால் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸாக மதத்தினரோடு இணைந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க இங்கே எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்க, பிஆர் அம்பேத்கரை வந்து இவர்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்களே, ஆனால் அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் எதையாவது இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இப்போ அவர் எழுதுகிறாரு தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய புஸ்தகத்தில் அவர் எழுதும் பொழுது அன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன், இங்கே இருக்கிற எல்லா துலுக்கனையும் அங்கே அனுப்பிடு, அங்கேருந்து எல்லா ஹிந்துவும் இங்கே வந்து விரட்டும். இதை தான் அன்றைக்கி அவர் சொன்னார். நீங்கள் அதை அன்றைக்கே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நாட்டில் இன்றைக்கி பல பிரச்சனைகள் இங்கே இருந்திருக்காது. ஆனால் அதை யாரும் இன்றைக்கி அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து நம்ம நாடு முழுவதும் அங்கங்கே கலவரங்களை நம்ம இன்றைக்கி சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்து கோவில்கள் இடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே நம்ம பலதுறை சொன்ன ஒரே விஷயம்தான், உம்மா, ஜிஹாத், காஃபர், இந்த மூன்றும் இருக்க வரைக்கும் இவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பல தடவை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துமே இதை வந்து இந்த விஷயங்களை எதையுமே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கண்மூடித்தனமாக சில வாக்குகளுக்காக அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறதையும் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழகத்துலேயும் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து இவர்களோட வந்து இணைஞ்சு இப்படி இருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் இவ்வளவு கலவரம் அங்கே நடந்தாச்சு. அன்றைக்கி சந்தேஷ்காலியில் நடந்த கலவரத்துக்கு இன்னும் கூட அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக கலவரம் முஸ்லீம்கள் அப்படின்னு செய்தால் இது வெறும் ஒரு துலுக்கு கலவரம் என்று பிராண்ட் ஆகும். அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து அதை செய்ய முடியாத ஒரு காரணத்தினால் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய ஒரு போர்வையில் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்காள். சந்தேஷ்காலில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் மேற்கு வங்க அரசாங்கம் அவரை கைது செய்யவில்லை. யார் அக்யூஸ்டும் இப்போ வரைக்கும் கைது செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டே சொல்லிடுச்சு இவர்களை கைது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாருன்னு கேள்வி கேட்டாச்சு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து வீதியில் வந்து போராடக்கூடிய ஒரு நிலைக்கும் இன்றைக்கி வந்திருக்கிறார்கள். தமிழகத்துலேயும் பாருங்களேன், இன்றைக்கி வந்து தமிழகத்துலேயும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சி இல்லை, இப்போ இன்றைக்கி அதிமுகவும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எப்படி மாறி போயிருக்கிறார் இந்த ஓட்டுக்காக அப்படின்னு மாதிரி பார்க்குறோம். அவர்களோடு இவர்கள் வந்து கூட்டணி வைத்து கொண்டு இங்கே தேவையான காரியங்களை இவர்கள் சாதித்து கொள்கிறார்கள். ஏன்னா இவங்களும் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக இவங்க வந்து எதையுமே வந்து இவங்க மாற்ற போகிறதில்ல. ஏன்னா ஹிந்து வந்து எப்பயுமே ஏமாளியாக தான் இருக்கிறான். அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு அரசியல் மட்டும்தான் தெரிகிறதே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சதி என்பது இங்குள்ள ஹிந்து புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் வரைக்கும். அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து இங்கே எல்லா இடத்துலையும் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பது, எப்படி அவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வது என்பதில் மற்ற மதத்தினர் தெளிவாக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் ஃபெயிலியர் ஆனது, இதை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கு இருப்பது அப்படிங்கிறது, இன்றைக்கி இந்துக்கள் தான் இதிலிருந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் வந்து இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சியை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை வந்து இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு, இப்போ சந்தேஷ்காலியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த எக்கச்சக்க கலவரங்கள் எல்லாத்துக்கும் பின்னணியில் இருந்தது யார்? இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் வந்து அந்த இடத்துலேருந்தே வேறு இடத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படித்தான் காஷ்மீரிலையும் தொடங்கியது. இன்றைக்கி காஷ்மீர் பண்டிட்டுகள் அங்கேருந்து விரட்டப்பட்டு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதே போல் இன்றைக்கி மேற்கு வங்கத்திலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டிலிருந்தும் இங்கிருந்தும் இப்போது பல பேர் இங்கிருந்தும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம், இது இப்படியே கண்டு கொள்ளாமல் இருக்கப்பட்டால். தமிழகத்திலும் அந்த நிலை வருவதற்கு வெகு நாட்கள் ஆகாது என்று தோணிக்குது போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது. அப்போ எப்படி ஒரு ஏரியாவாக அவர்கள் அதை எப்படி கேப்சர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதை நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் ஏற்கனவே கூட நம்ம அந்த சந்தேஷ்காலி விஷயம் வரும்பொழுது நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த சந்தேஷ்காலி பிரச்சனை என்பது ஏதோ அந்த ஒரு பகுதியினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இது தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போய் சென்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ஆதார் கார்டு மாதிரியே நாங்கள் வந்து பேரலாக ஒரு கார்டை தருவோம், மைனாரிட்டி கார்ட்ஸ்னு ஒன்று தரப்போகிறேன். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உடனடியாக மேற்கு வங்க அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதை நம்ம ஏற்கனவே சொன்னோம்.
இது வந்து எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மேற்கு வங்க அரசு இனிமேலும் நீடிப்பது என்பது எந்த ஒரு நியாயமும் இல்லை. உடனடியாக அந்த அரசை டிஸ்மிஸ் செய்வதற்கு மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.